வாமகன் என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கிலே பிறந்த கம்பன் கைகளிலே தவழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்ட அந்த 28 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற பெண்கள் தாய் குழந்தைகளுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, இருட்டுல ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது, உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு, சவரி முடி போல இருக்கிறாங்க. எப்படி வளரும்? ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு அற்புதமா மக்கள் சுத்தி இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா எங்க ஆண்கள் பாருங்க, நிறைய பேர் அப்படி ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. நடுவுல பெண்களை உட்கார வச்சுட்டு சுத்தில ஆண்கள் இருக்காங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? எங்க பள்ளிப்பாளையத்துல திருவிழானா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைந்த ஊருங்க அது. எனக்கு பேரே பஞ்சவன் தான் பேரு. ஏன் நீ பஞ்சவர்ணம் புருஷன்? ஏன் முன்னாடி என்ன பண்றது? ஊரு பூரா பஞ்ச நிலாக் பேசுறதுனால எனக்கு பஞ்ச அப்படின்னு பேரு. நம்ம பள்ளிப்பாளையத்தை பாராட்டி ஒரு பஞ்ச நிலாக் சொல்றேன். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம கைத்தட்ட எப்படி விரும்பாக்குறீங்களா? நிஜமாவே சொல்றேன். கோவில்னு சொன்னாலே அது ஆலயம். பாசக்கார மக்கள் கூடின ஒரே பாளையம் தமிழ்நாட்டிலே இந்த பள்ளிப்பாளையம் நடுவுல. அங்க பாத்தீங்களா? ஆஹா, இந்த ஆண்கள் இவ்வளவு பேர் உற்சாகமா உட்கார்ந்து இருக்காங்கல்ல. கொஞ்சம் பேர் கை தட்டல, ஏன்? அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஊர் தானே. இப்ப ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்களை பாராட்டி ஒரு பஞ்ச நிலாக் சொல்றேன். இந்த கைத்தறல அப்படியே அடுத்த லெவல் போகும். பாக்குறீங்களா? டீ கடையில ரொம்ப நாளா தொங்குற பண்ணும், நம்ம ஊர் பசங்களை பார்க்காத பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அங்க பாருங்க, அடா அடா அடா. அதுக்கு ஏன் ஒரு தாத்தா தட்டுறாரு? அவரு ஒரு காலத்துல இளைஞரா இருந்தவர் தானே. இப்ப இந்த ஆண்களே இவ்வளவு கைத்தட்டு தட்டுறாங்களே, எங்க பெண்களை பாராட்டி ஒரு பஞ்ச நிலாக் சொல்ற கிளாப் எப்படி ரொம்ப பாக்குறீங்களா? கேரள பெண்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? கேரள பெண்கள்லாம் சிரிச்சா தான் அழகு, எங்க தமிழ்நாட்டு பெண்கள் முறைச்சாலே அழகு நடுவர்ல. அப்பேற்பட்ட உற்சாகமான பெண்கள் இருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் பேர் முறைச்சே பாக்குறாங்களோ. அதான் பாருங்க, நல்லா கலந்து உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. சொத்து பத்தா சொந்த பந்தமா, பணம் வேணுமா பாசம் வேணுமா, அதானே கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? இந்த திருவிழாவை இவ்வளவு அற்புதமா கொண்டாடி இவ்வளவு பேருக்கு அன்னதானம் போட்டு இவ்வளவு பெரிய தடல்ல இவ்வளவு லைட் செட்டிங் எல்லாம் போட்டு நம்மளெல்லாம் கூட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்களே, இது பணம் இல்லாம நடத்த முடியுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு வேலைகள் பார்த்திருப்பாங்க, கொத்தனாருக்கு எவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்க. எல்லா வேலைகளையும் முடிச்சு திரும்ப ஒரு கோவிலை புதுப்பிக்கிறதுக்கு காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? முடியாது. அப்ப ஒரு திருவிழாவை கூட கொண்டாடணும்னு சொன்னாலே சொந்த பந்தத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு சொத்து சொகை இருந்தாதான் அதை பண்ண முடியும்னா, அந்த பணத்தை பத்தி பேசதான் நாங்க வந்திருக்கோம். பாசத்தை பத்தி பேச 2 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ளார வரேன். என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? இங்க இருக்க பெண்கள் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னேன். இங்க இருக்க பெண்கள்லாம் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்க அவங்களுக்கு 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவர் போட்டுக்க மோதிரத்தையும் பிரேஸ்லெட்டையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறக்கா. ஆமாடா, நான் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து கோயில் வழி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து எல்லாம் ரெடியா இருக்காங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? பாத்துருவோமா? ரெடி 1 2 3. ஆடா 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 ஆடா. நீங்க ஆமா கை தட்டியா? நீங்கள் லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? கேளுங்க சார், அப்பதான் நம்புவேன். உண்மையிலே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? நாளைக்கு நம்ம ஊருக்கு ஆதார் எடுக்க வர்றாங்க, எல்லாரும் 10 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க. பெண்கள்லாம் ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு சும்மா போயிட்டு வந்துருவோம். இந்த பெண்கள் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு 5 பவுன் செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே எடுத்தாச்சு போமா அப்படின்றான். என்னடி ரெடி ஸ்டார்ட்லாம் சொல்லாம எடுத்து போட்டாங்கன்னா 1 வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச புன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம கருவம் கலைஞ்சு போய். ஆனா இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? லேடிஸ் கை தட்ட சொன்ன ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு உங்க பாட்டி, இந்த தட்டடி நடுவரோட மோதிரத்தை தரானாடி தட்டடி. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த பெண்கள் கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது,
மூக்கு சளி சிந்துறது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல. பங்காளா ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ரெடி 1 2 3. அட்ரா 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 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத ப்ரூவ் பண்ற ஒரு அற்புதமான கூட்டம். இன்னைக்கு பணம் காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? அதனாலதான் பணத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்தான். ரூபா நோட்டுல வாழுறாரு காந்தி, கைநறையா ஜோரா புன்னகையை ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா, காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிற பிக்க முடியல. கோவம் வருமா வராதான்? என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு போடும். இவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றாக்கா, நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலையை பார்த்துக்கிட்டுங்கிற ஐயா. இப்படித்தாயா ஏன் பொண்டாட்டி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா, சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன், கொண்டாந்து வைக்கிற பிக்க முடியல சுடுது, பிக்க முடியல சுடுது. என்னன்னு லைட்ட போட்டு பாக்குறேன், டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறான். உடனே எங்க மாமியாவுக்கு எதுக்கு அத்தை தோசை சுட அத சொல்லுங்க, கொஞ்சம் சவுண்ட் ஏத்துமா, சவுண்ட் டெப்த் குறைஞ்சிருச்சு. குறைச்சு விட்டியே என்ன, எனக்கே ஏத்தி விடுங்க, நல்லா டெப்த் குறைஞ்சிருச்சு. ஹலோ, நேத்து எங்க மாமியாட்ட சொன்னேன், அத்தை நீங்க தோசை சுட்டுவாங்கன்னு. சரி, அந்த அம்மா கொண்டாந்து வச்சது கண்ணு கற்றுப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கற்றுப்பா இருந்துச்சு. என்னன்னு லைட்ட போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புற போட்டு மாவு ஊத்தி இருக்குது. இந்த உறவுகளால சந்தோஷம், சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நிஜமா அதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, ஆண்களுக்கும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் தாங்க இருக்கு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா திட்டினா அது பொண்டாட்டி, எல்லாத்தையும் மறந்து விட்டு திட்டு வாங்கிட்டே இருந்தா அதுதான் சார் புருஷன். அது உண்மையா? இந்த சொந்த பந்தத்துல மகிழ்ச்சி இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா? தக்காளி சோறையே பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா சமையல், பிரியாணியவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி. கரெக்ட். இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்கு. அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். அது பாருங்க, சொந்த பந்தம் நல்லா இருக்கா? ஆனா ஒரு விஷயம் சார், அந்த மேடையில பெருமையோட சொல்றேன், என்ன ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடு. அப்படியா? என் மிஸ்ஸஸ் எப்படிமா டிவி பாப்பா? எப்படி? 10 உள்ள ரிப்பீட் 20 வெளியில வந்து வாயை திறந்தா மூட மாட்டாங்க. ஏன் பொண்டாட்டில அப்படி கிடையாது. ஏன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, இதான் தெரியுதான்னு பாப்போம்னு. அதுல இந்த வம்சம்னு ஒரு நாடகம் சன் டிவில போட்டா பாத்தீங்களா? ரம்யா கிருஷ்ணன் கலெக்டர் அம்மாவா இருக்கும். அது போற கார்ல வெடிகுண்டை வச்சிருவாங்க. அந்த வெடிகுண்டு கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும். 10 9 8 7 6 5 4. இது என் பொண்டாட்டி பாத்துக்கிட்டே இருக்கா. 90 95 100 110 பிபி எகிரிட்டே இருக்கு. ஓடி போய் லைட்டை போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணியை குடிக்கிறா. நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கிட்டேன். அந்த அம்சம் முடிய ஒருத்தர நம்ம அம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அம்சத்துக்கு எங்க போறது? நானா இருந்தாலும் பிளக் பாயிண்ட் அமுக்கி வச்சுட்டு வந்திருப்பேன், இதோட போகட்டும். ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன? எந்த ஊர் பட்டிமன்றம் போறோம்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வந்துருவேன் வீட்டுக்கு. திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்பட்டேன், அல்வா ஃபேமஸ். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிட்டு வந்தேன். ஓ, வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்க? ஆம்பளையால் பூரா சிரிக்கிறீங்க. அண்ணே, பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்ட. குண்டு பாட்டிலா? அதெல்லாம் கிடையாதுங்க, செண்டு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ். வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி இருந்தாடி டிவி பாக்குறதா பாக்குற, மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமா இருக்கு, தின்னுகிட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன். இவ டிவியை பார்த்துட்டே மணப்பாறை முறுக்க தின்னுட்டே சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு ஓ முகர மாதிரியே இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன் சார். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா? அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண ஆண்கள்லாம் சொத்து சுகம்தான் முக்கியம், சொந்த பந்தம் சரியில்லைன்னு. இழுத்தது எனக்கு, நீ ஏண்டா தண்ணி குடிச்சு? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துரும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்த பாருங்க, நான் இழுக்கையில விட்டுட்டாங்க, இழுத்து நின்ற உடனே மாமா. இப்படித்தான் நேத்து என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா. நைட்டு நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டும் வாரேன், முடியட்டும் வாரேன்.
நாடகம் முடியட்டும் வாரம் நாளா, எனக்கு முடியட்டும் வாரம் நாளான்னு இது வரைக்கும் தெரியாம பைதி குடிச்சு. அப்ப சொந்த பந்தம் நல்லா இந்த இருக்கா சார்? சொந்தத்தால சந்தோஷம் கிடைக்குமா? ஏதாவது சொந்தத்துல ஃபர்ஸ்ட் காதல் பண்றீங்களா, உருப்படியா பண்றீங்களா? ஆண்கள் காதலுக்கு பெண்கள் காதலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. யாரு கூட வாழ்ந்தா நாம நல்லா இருப்போம்னு சுயநலமா நினைச்சா அது பெண்கள் காதல். மச்சான் அவ யாரு கூட வாழ்ந்தாலும் நல்லா இருக்கட்டும் தான் பொதுநலமா நினைச்சா அதுதான் சார் எங்களுடைய ஆண்கள் காதல். ஆண்கள் காதல்ல கூட நீங்க சரியா சொந்த பந்தத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனாலதான் நாங்க சேர்த்து வச்சாருன்னு பாட்டு கொடுத்தோம். எப்படி தெரியுமா கொடுத்தோம்? சேர்த்து வச்சாரு எத்தனை காதல்ல தானாச்சி, துங்கி ரொம்ப நாளாச்சி, 4 வருஷம் மீனாச்சி, ஒத்துக்கம்மா பாபா பட்ட அம்பளைய ஏத்துக்கம்மா. பெண்கள் என்னைக்கா உருப்படியா இருக்காங்களா சார்? சொந்த பந்தம் நல்லா இருக்கா? என்னைக்கு பார்த்தாலும் பெருமை பேச வேண்டியது சார் பெண்கள். அது உண்மை. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், சரி 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். பாத்தியாக்கா 250 ரூபா சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இந்த பாரு 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். சரி, ஆம்பளை அப்படி பெருமை பேச மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். சூப்பர் சார். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன்? தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாப்புல சொல்றதுக்கு யோசனை பண்ணி பாருங்க. பணம் காசு இருந்தா தான் ஒரு மனுஷனையும் மனுஷனா மதிக்கிறான் சார். காசு அள்ளி கொடுத்தா தான் அவர் அப்பா, இல்லாட்டி ஆயிடுவார் டப்பா. காசு அள்ளி கொடுத்தா தான் அவன் மம்மி, இல்லாட்டி ஆயிடுவா டம்மி. காசு அள்ளி கொடுத்தா தான் அவன் அம்மா, இல்லாட்டி ஆயிடுவா சும்மான்னு சொன்னா அப்ப இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் ஒரு புது கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா, கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி கூட தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல பள்ளியில் பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கின்ற வீணையை விற்றோ அடகு வைத்தோ தான் சேர்க்க முடியும் என்று சொன்னா, அப்ப இன்னைக்கு காசு இல்லாம ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல பிள்ளையை சேர்க்க முடியுமா சார்? யோசனை முடியாது. அப்ப அது காசு தானே தேவைப்படுது. சொந்த பந்தங்கிறாங்கல்ல, அது சரியில்லைன்னு உங்களை வச்சு ப்ரூவ் பண்ணட்டா சொல்லியா? குறிப்பா இப்ப நிறைய ஆண்கள் இருக்காங்க, குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா, விழா குழுவே யாரும் கையை தூக்கல. என்ன அப்படி கை கட்டிட்டீங்க? ஆனா ஒரு அண்ணன் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாய் கேட்கறான், தன்னாவட்டா நிக்கிறீங்க தூக்குங்க கைன்னு ஒரே இடி. இந்த முத்துச்சாமி என்ன தூக்குனாரா? பாத்தியா, தூக்கல இல்ல, யாருமே தூக்கல. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குலத்துல கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா கல்யாணமான பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன்? அன்பு பண்பு பாசமா, எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு அடப்பாரு, அதனால 7 ஜென்மத்துக்கு ஒரே புருஷனா வரணும். அந்த ஒரு கணக்கு தாங்க. இப்ப நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்சலே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பர்சல அவரை வச்சுக்கணுமா மணிப்பர்சல அப்படிங்குது. இங்க 2 பேரும் கையை தூக்கிட்டு சொல்றாங்க, வந்து நம்ம மணிப்பர்ச திறந்தா பார்க்க போறான், கையை தூக்குடி பாத்துக்கிறோம். பாத்தீங்களா? ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பர்சலே வச்சிருக்கா. அந்த அளவுக்கு பாசம். மணிப்பர்சல கொடுங்க பாச சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்காங்கறாடா. ஒட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டுருவோம். நான் காலம்புறம் லோன் கட்டுறதுக்கு பேங்குக்கு லோன் அலைய வேண்டியதாண்டா. அப்ப ஏதாவது மகிழ்ச்சி இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பணம் காசு தான் சார் ஒரு மரியாதையை நமக்கு தேடி தருது. அப்ப இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா? அதனாலதான் ஒரு பாட்டிலே கொடுத்தான், சொந்த பந்தம் சரியில்லைன்னு. ஏது பந்த பாசம் எல்லாரோ நான் தானோ. அப்ப காசு இல்லாட்டி கருவேப்பிலை ஆயிடும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இல்லையா? அப்ப சொந்த பந்தம் ஏதாவது மகிழ்ச்சியா இருக்கா? இன்னைக்கு சரியா இருக்கா? நான் கேக்குறேன். இன்னொரு விஷயம் சொல்றேங்க. நீங்க இலக்கிய மன்றம் பேசுறீங்க, ஆமா, ஆன்மீக மன்றம் பேசுறீங்க, ஆமா, பாட்டு பட்டிமன்றத்துல பட்டைய கலப்புறீங்க. இங்க இருக்கிற பள்ளிவாளைய ரசிகர்களை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டுக்கான விளக்கத்தை நீங்க இந்த மக்கள் முன்னிலையில கொடுக்கணும். தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டா? தமிழ் பாட்டு, சினிமா பாட்டுங்க. சினிமா பாட்டா? நான் சொல்றேன், இங்க இருக்கிற பசங்கள தான் சாட்சி, இங்க இருக்கிற தாய் குலங்கள் பெண்கள் எல்லாம் சாட்சி. ஓகேவா? ஒரு தமிழ் பாட்டு சினிமா பாட்டு பாடுவேன், நீங்க விளக்கம் கொடுக்கணும். சிங்கம்ங்கிற திரைப்படத்துல நான் பாட போறேன். நம்ம சூர்யா நடிச்சது. படம் பேரை சொன்ன ஹீரோ பேரை கரெக்டா சொல்றாரு. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்துருங்க அவரு. நான் பாட போறேன், நீங்க விளக்கத்தை கொடுக்கணும். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. Everybody listen to samba bamba rumba tumba. Everybody member jamba pamba kaliya party. Everybody move it now. Everybody running coming it's time to party. Everybody listen to samba bamba rumba tumba.
Everybody grieving, sucking, moving, becoming naughty. Everybody go ring, go ring, go ring, go ring, go ring, go. Everybody time to move on life just to party. விளக்கத்தை சொல்லுங்க. எவ்வளவு கலகலன்னு சிரிக்கிறாங்க பாருங்க. நீங்க நடுவர் விளக்கத்தை சொல்லுவீங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்து நிக்கிறாங்க. எல்லாரும் என் விளக்கத்தை எதிர்பார்த்து இருக்காங்க. தம்பி தூங்கிட்டாங்க. ரைட், ஓகே, எந்திரிச்சிங்களா? Everybody listen to some bumperum. நான் நோசிக்கையிலே நீ பாடுற. நோசிக்கையிலையா? யோசிக்கையிலையா? சரி சரி. Everybody listen to some bumperum tumba. குடும்பமே அந்த போய் கிடக்க அப்புறம் கவருது. Everybody listen to some bum. அந்த வரிய சொல்லு. வரியவா? Everybody listen to some bumperum tumba. பாடாதயா சொல்லியா? Everybody. அப்படின்னா என்ன? என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரிய சொல்லு. ரம்பா. கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. நல்ல ஒரு கைத்தட்டல அவருக்கு கொடுத்துருங்க. இது எழுதின கவிஞருக்கே அந்த விளக்கம் தெரியாது. சொந்த பந்தம் இன்னைக்கு சரியில்லை சார். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த இவ்வளவு தூரம் வக்காலத்து பேசுறீங்களா, உருப்படியா பெத்த பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட தெரியுதாமா நான் கேட்கிறேன். ஏன் இன்னைக்கு இருக்க பெண்கள் தாலாட்டு பாட்டு பாட யாருக்குமே தெரியறது இல்லங்க. ஏன் பொண்டாட்டி மாதிரி தமிழ்நாட்டுல யாருமே தாலாட்டு பாட்டு பாட முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? நான் தேவகோட்டை செட்டிநாட்டு பகுதியில இருந்து வர்றேன். என் பொண்டாட்டி திருவையாறு இசைக்கல்லூரியில முறைப்படி MA இசை படிச்சவன். அவ என் பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. நம்ம பள்ளிப்பாளையம் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க சார். அத பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. தம்பி ஒரு அரை நோட்டு. ஆஹா ஆஹா. கோவிந்தராஜ், திருவாரூர் கோவிந்தராஜ். தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு. உண்மையிலே நல்ல தாலாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க தாய் குழந்தை நீங்க தயவு செஞ்சு கத்துக்கங்க. யூடியூப்ல போயிட்டு இருக்கு. பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. தொகேராவா? பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவு திறந்து பாக்குற 32 நாய் படுத்து கிடக்குக்கா. ஏன்டி தின்ன நாய் கிடக்குறேன். வந்த நாய் எல்லாம் சும்மா தான் இருக்கு. சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிற. சொந்த பந்தத்தோட லட்சணத்தை பாத்தீங்களா? கொண்டாட்டியால சந்தோஷமா இருக்க முடியும். சொந்த பந்தம் நல்லா இருக்கு. தாய் பாசனைக்கு ஒரு உருப்படியா இருக்கா. அன்னைக்கு மெட்ராஸ்க்கு போற ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறேன். இந்த அம்மா லெகின்ஸையும் ஜீன்ஸையும் போட்டுக்கிட்டு நான் மேல வந்து ஒரு டி ஷர்ட்டை போட்டுக்கிடுச்சு. பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு ஆரி 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 ஆரிச்சுல குழந்தை தொட்டின்னு சனினை எதுக்கு இங்க வந்து வாழ் வாழ்னு கத்துற? உன் புருஷங்காரன் திண்ணில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க போய் கத்து. நானே தூங்கிக்கிறேங்க. அந்த குழந்தை ஜாட பேசல. இந்த பெண்களை அடிச்சுக்க முடியாதுங்க. சொந்த பந்தம் நல்லா இருக்கிறவங்கள ஜாட பேசுறாங்க சார். வாழ வந்த மருமவன் பெத்த பிள்ளை அழுது. குழந்தைக்கு தானே சார் தாலாட்டு பண்ணணும். முத நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த சண்டையை ஞாபகத்தை வச்சு இவ தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பாடினா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா குப்புற விழுந்து சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணமாய் 17 வருஷம் ஆகுது. ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டனா அதை இந்த கருவாயும் நம்ம ஊர்லயே மைக்ல சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்தனா உட்காந்தால 2வது லைன் நைசா நாத்தனாவை கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்தான். அதுதான் ஆண் சிங்கங்கிறது. வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அளவுன்னு இவன் தாளாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா? இந்த கொரோனாவுல மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க.
கொரோனாவுல சமூக இடைவெளியில இருங்கடான்னா சமூக இடைவெளி எல்லாம் மறந்துட்டாங்களே. அப்ப சொந்த பந்தமே சரி கிடையாது. பணம் இல்லாட்டி இன்னைக்கு வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. ஒரு செய்தியை சொல்றேன் சார், பணத்தினுடைய தேவை எப்படி தெரியுமா இருக்கு? இவங்க தாயினுடைய பாசத்தை சொல்லுவாங்க சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு. இல்லைன்னு சொல்ல நாங்க ஏத்துக்கிறோம். கண்ணதாசன் தான் சொன்னான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்று சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதன் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு தாயினுடைய பாசத்தை சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். எல்லாம் கை தட்டுறாங்க. ஆனா இதே அம்மா நமக்கு பிடிச்ச மாதிரி 2 தோசையை சுட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. 3வதா பையன்கிட்ட சொல்றாங்க, தம்பி உனக்கு நெய் தோசை பிடிக்கும்ல, அம்மா ஒரே ஒரு நெய் தோசை சுட்டுட்டு வரேன் அப்படின்னு சமயம் கட்டு போறாங்க. திடீர்னு அம்மா கீழே உழுவுற சத்தம் கேட்குது. பையன் உடனே ஐயோ அம்மா என்னாச்சுன்னு கொண்டு போய் பாக்குறான். அம்மா மயக்க மட்டும் விழுந்திருக்காங்க. உடனே எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போறான். டாக்டர் செக் பண்ணிட்டு ஒரே வார்த்தையில சொல்லுவார், தம்பி இங்க வா, இது உங்க அம்மா தானே? ஆமா சார், என்ன கஷ்டப்பட்டு பெத்தாங்க சார், வளர்த்தாங்க சார். எல்லாம் சரிதான்ப்பா, உங்க அம்மாவுக்கு இதயத்துல அடப்பு இருக்கு, ஆன்ஜியோ எல்லாம் பண்ண முடியாது, பிபி சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு, ஓபன் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும், ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, ஒரு 8 லட்சம் ரூபாய் செலவாகும், ஏதாவது ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்லிடுவார். நீங்க விரும்புகின்ற உறவு தான் உங்க அம்மா, சொந்த பந்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த தாயை எமங்கிட்ட போகாம இன்னும் கொஞ்ச காலம் உங்க கூடயே வைக்கணும்னா கூட எங்களுடைய டப்பு இருந்தாதான் முடியும்னு சொன்னா இந்த பணத்தினுடைய தேவை இருக்குதா இல்லையா சார்? இந்த பணத்தோட தேவையை இந்த மாதிரி தினமும் நல்ல இள ரத்தத்தோட ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம். வாரம் ஆனா சம்பளத்தை வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கமே, அந்த மாதிரி பசங்கள்கிட்ட கேட்க கூடாது. பணத்தோட அருமையை யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? இந்த பணத்தோட அருமை, இந்த மாதிரி திருப்பூர் ஒரு மாநகரிலே ஒரு பெரிய பணக்காரர், நிறைய சொத்து சுகம் வச்சிருக்காரு, கார் பங்களா வச்சிருக்காரு, தோட்டம் துறை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் கடைசி காலத்துல நம்மளை வச்சு காப்பாத்துவான். நாம செத்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு போகணும், ஏன் உயிர் எழுதணும்? நம்ம கண் முன்னாடியே எல்லா சொத்தையும் அவனுக்கு எழுதி கொடுத்துருவோம். நம்ம கண் முன்னாடியே அவன் தொழிலதிபர் ஆகட்டும், பணக்காரன் ஆகட்டும்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கப்பயே சொத்தை ஃபுல்லா பையன் பேர்ல எழுதி வச்சார். ஊர் உலகத்துல நடக்கிற விஷயம்தான். அந்த பையனும் எல்லா சொத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பணக்காரன் அப்புறம் நடுத்தரில் விட்டுட்டான் சார், பிச்சைக்காரனா. ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய வழி எது தெரியுமா? ஊர்ல பணக்காரனா இருக்கப்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்கலாம் இன்னைக்கு வாழ்க்கை சரியில்லாம நொடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பாடு கொடுத்து நம்ம சாப்பிட்றோம் பாத்தீங்களா? அதை விட ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது சார். அந்த வேதனையில 3 இடத்துல வாங்கி சாப்பிட்டு மனவேதனையோட உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரி மரத்தடியில உட்கார்ந்துருக்கப்ப அவரு கண்ணு முன்னாடியே பொண்டாட்டி அப்படியே கழுத்து ஃபுல்லா நகையை போட்டு ஜோடிச்சு அந்த பணக்கார பையன் அந்த கார்ல அப்படி போனான். அந்த பணக்கார அப்பா பிள்ளைய நம்பி, சொந்த பந்தத்தை நம்பி, சொத்து சுகத்தெல்லாம் விட்டு கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் அனாதையா வேதனையில ஒரு வார்த்தை நினைச்சாரு. என்ன தெரியுமா? அடரா, காசெல்லாம் நல்ல கரை சேர்ப்பான், கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நல்ல கஞ்சி ஊத்துவான் நம்பிதானே எல்லா சொத்தையும் பையன் பேர்ல எழுதி வச்சோம், எல்லாத்தையும் புடுங்கிட்டு இன்னைக்கு நடுத்தல நம்மளை விட்டுட்டானே. இந்த காசை நாம வச்சிருந்தா கூட, சொத்து பத்தெல்லாம் நாம புடிச்சு வச்சிருந்தா கூட, இந்த சொத்து பத்துக்காவது நம்மளுக்கு 3 வேளை சோறு போட்டிருப்பானேன்னு சொல்லி ஏக்கத்தோட பார்த்தார் பார்த்தீங்களா? அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, பணத்தினுடைய தேவை என்னன்னு சொல்லும். ஒருத்தர் பசிக்குதுன்னு சொல்றோம்ல, பணக்காரனுக்கும் பசிக்கும், ஏழைக்கு பசிக்கும். பணக்காரனுக்கு பசிப்பது என்பது ஒரு உணர்வு, சாப்பிட்டா தீந்துரும். ஏழைக்கு பசிக்குது என்பது ஒரு அவமானம். அவன்கிட்ட காசு இருக்காது, சாப்பிட முடியாதுன்னு சொன்னா பசியில கூட வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்ற வலிமை இந்த பணத்துக்கு உண்டுன்னு சொன்னா இந்த சொந்த பந்தம் என்ன சார் வந்து நிக்கும் பாருங்க. அதனாலதான் ஒரு ஆளு ரொம்ப அழகா சொன்னான், குளத்துல தண்ணி இருந்தாதான் மீன் வரும், அந்த மீன் இருந்தாதான் அதை பிடிக்க கொக்கு வரும். இதை இன்னைக்கு இல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னா, பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அப்பா பணம் சேர்த்து வச்சிருந்தாருதான் அப்பான்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு வருவான், இல்லாட்டி வரமாட்டாங்கிறது அன்னைக்கே பாட்டுல சொன்னாரு. குளத்திலே தண்ணி இல்லே, சொத்தும் இல்லே, மீனும் இல்லே, தட்டியிலே பணம் இல்லே, பெத்தமுள்ளே சொந்தம் இல்லே. பெட்டியில பணம் இல்ல, பெத்த பிள்ளை சொந்தம் இல்ல. அடுத்த சென்ஸ்ல ரொம்ப அழகா சொன்னாரு, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கல்லம்மா, பனையிலே சொரிருந்தா புதைகளோ சொந்தமடா, வேதனையே சொல்லி வச்சா சொந்தமில்லை
இல்லே பந்தம் இல்லே. பானையில சோறு இருந்ததுன்னா பூனை கூட சொந்தம் கொண்டாடிட்டு வரும். உன் வேதனைய பந்தி வச்சுனா சொந்தக்கார பையன் ஒருத்தன் பக்கத்துல நிக்க மாட்டான். அதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம்னு சொன்னா உங்களுக்கு யாராவது போன் பண்ணி தொல்லை பண்றாங்களா? ஒருத்தன் பண்ற ஆலங்குடியில இருந்து அவனை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உங்களுக்கு சொந்தக்கார யாரோ அடிக்கடி போன் பண்ணி தொல்லை பண்ணா நீங்க அவனுக்கு பதிலுக்கு ஒரு தடவை போன் போட்டு எனக்கு ரொம்ப முடையா இருக்கு, ஒரு 25,000 ரூபாய் பணம் கடனா கொடுன்னு கேட்டு பாருங்க. பணத்தை கடனா கேட்டு பாருங்க சார், உங்க சொந்தக்காரனோட லட்சணம் புரியும்னு சொன்னா பணங்காசு தான் சொந்த பந்தத்தையே தீர்மானிக்கிறது. இந்த பணத்துக்கே நல்லது ஒரு தீர்ப்பை நீங்க தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கரை வெடுமாக சுண்டகஞ்சி சுட்டவள மக்காத்தல் நீர்மொரு பேர்த்தனி இளநீ ராத்துக்கு கடன்பட்ட கம்யூனிட்டி வெள்ளரிக்கு அவிச்சமிட்ட ஆஃப் ஆயில். இந்த சொந்த பந்தம் இது எல்லாமே டூப்பு. கை நிறைய வச்சிருக்க டப்பு தான் டாப்பு. அதுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு. இல்லாட்டி பள்ளிப்பாளைய ரசிகர்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி வானத்துல போதுவா ராக்கெட்டு கறி மீன் விக்கிற மார்க்கெட்டு கரண்ட் போனா அதுக்கு பேர் பவர் கட்டு. தீர்ப்ப பணத்துக்கு கொடுத்தா நடுவருக்கு கொடுங்க கைதட்டு. இல்லாட்டி திருப்பாச்சி அருவாளை எடுத்து எதிரணிய ஒரே விட்டு என்று சொல்லி நடுவர் உள்ள எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு நன்றி பாராட்டி மனமகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அதிகம் தேவை சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்துவத்தே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, நல்ல துவக்கம் துவங்கி கொடுத்திருக்கார் பேராசிரியர் அபு. அவருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். புத்திசாலி என்னது முட்டாள் அறிவாளின்னு சொன்னார். இவர்களை அறிவாளி என்று சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தில் ரொம்ப சிரமப்பட்டு சொன்னார். உறவுகள் சரியில்லைனார். ஆனா ஒரு உண்மை இந்த மேடையில் சொல்றேன், எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. கைதட்டுங்கக்கா, பொய் சொல்ல மாட்டேன், சத்தியம் சத்தியம் சத்தியம். 13 வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையும். ஆபரேஷன் பண்ணவும் இருக்கார். என் காசு தானே கொடுத்துட்டு வர முடியாது. இவர் டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கார், சார் நான் 30,000 தரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார்ன்ற கையா. இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. வாயை திறந்தாலே இப்போ கத்திரிக்கோலை காட்டுறான். எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நாக்க புள்ள இழுக்குது. இது குடும்ப உறவுகளா? இந்த சொந்த சால சந்தோஷம் உண்டா? ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரம் புள்ள, இப்போ பிறக்க ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் பார்த்தோம். போன மாதம் என் குழந்தையாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வள சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்கடா. என் குழந்தையா குழந்தை பிறந்துச்சு, பார்க்க போனோம். தாயும் அழுவல, பிள்ளையும் அழுவல, புருஷன் கிடந்து அழுதுட்டு இருக்கிறான். நீ ஏன்டா அழுவுறா? ஆபரேஷனுக்கு 70,000 ரூபாய் பணம் கட்டினது இவன் கிடந்து அழுதுட்டு இருக்கிறான். அதையும் பிரித்து விட்டுருக்கான் பாருங்க. மொதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாம உட்காந்துரு, அதான் உனக்கு நல்லது. வாழ்க்கை நிம்மதி இல்லை. ஆனா பணம், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது. பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது சார். பணம் தான் சார் வாழ்க்கை. இந்த மைசெட்டுக்கார தம்பி உட்காந்துருக்காப்புல, அருமையாக ஆப்ரேட் பண்ணுறாப்புல. இப்போ விழாக்குழு பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே, தம்பி நல்லா இருக்கீங்க, அருமையாக இருக்கீங்க, நீ நம்ம சொந்தக்கார பையன், பணம் இல்லைன்னு சொல்லு, வயிறை பிடிங்கி வாயில் சொல்லி விட்டு போயிடுவாப்புல. குப்பு குப்புன்னு புகை வந்து கிடக்க வேண்டியதுதான். பணம் தான். இப்போ பஸ்ஸில் நீ ஏறுற 2 பேரும், பட்டிமன்றம் முடிஞ்சு பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் போய், சித்தப்பா அடி செத்தப்பா காசு எங்க, நீ எங்கள் சித்தப்பா மாதிரி சைத்தான் இறங்க ஓடிப்போம். மாமான்னு சொன்னால் 10 நிமிஷம் உட்கார வச்சு இறக்கி விடுவான். இவ்வளோ தான் வித்தியாசம். பணம் தான் சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு பேராசிரியர் அபு அவர்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச பெண்களுக்காகவே சிறப்பாக வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய, போகுது 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 என்று போய் கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார்கள்.